நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமாக ஒரு ஸ்பெஷலாக என்னைக்காவது ஒரு டிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை உங்கள் வீட்டுக்கு வர ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு ரொம்ப ரிச்சாக ஸ்பெஷலாக ஒரு கிரேவி பண்ணணும்னு நினச்சா, நீங்கள் இன்றைக்கி நான் பண்ண போகிற கிரேவியை நீங்கள் பண்ணலாம். அது ஷாஹி பன்னீர். இது வந்து ஒரு நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அந்த மெனுவில் கண்டிப்பாக இருக்கிற ஒரு ரிச் டிஷ்ஷுங்க. இது ஒரு மொகல் டேஸோட டிஷ். இது இந்த மொகல் டிஷ்ஷில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கிரேவி பேஸ்டாக இருக்கும். அந்த ரிச், அதாவது க்ரீம், அதே மாதிரி கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சாக பண்ணுவாங்க. இது ஒரு ராயல் கோர்ட்டோட டிஷ்ஷு. ஆனால் இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தா ரெஸ்டாரண்ட்ஸில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ரெட் கிரேவியாக பண்ணிட்டாங்க. நீங்கள் ஷாஹி பன்னீர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் கிரேவியாக பண்ணுறீங்களா ரெட் கிரேவியாக பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை ஒரு ட்ரெடிஷ்னலாக எப்படி ஒரு ரிச் ராயல் ஷாஹி பன்னீர் எப்படி பண்ண போகிறோம், ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியில் பண்ண போகிறோம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஐம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்கா. இந்த ஷாஹி பன்னீருக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த ஷாஹி ஜீராங்க. இந்த ஜீரகம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு யூனிக் ஃப்ளேவர், ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் அரோமா கிடைக்கும். அதுதான் முக்கியம். ஸோ இந்த டிஷ்ஷோக்கே அதோட பேர் தான், அதாவது ஷாஹி பன்னீர்னு சொல்கிறோம். இது ஷாஹி ஜீரா யூஸ் பண்ணி பண்ணுறது. ஆன்லைனில் கிடைக்கிறது. ஜீரகத்தில் 3 இருக்குது ஆக்சுவலாக. சோம்பு பெரிய ஜீரகம் ஃபெனல்னு சொல்லுவோம். ஜீரகம் குமின் சீட்ஸு. அதே மாதிரி இந்த ஷாஹி ஜீரா சின்ன சின்ன ஜீரகம். இதை வந்து ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு யூனிக்காக ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம குக் பண்ணுறப்ப ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை வச்சுட்டு நம்ம எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், நாட் ஓன்லி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ஒரு ரிச் ராயல் ஒரு பேலஸ் ஸ்டைல் ஷாஹி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஷாஹி பன்னீர் வந்து 3 ஸ்டேஜ் ப்ராசஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம எவ்வளோ பெரிய டிஷ்ஷாக இருந்தாலும் அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரித்து ஈஸியாக நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக பண்ணிடுறோம். இந்த ஸ்டேஜ் 1ல் இந்த பேசிக் கிரேவிக்குள்ளே பேஸ் பண்ணுறோம். ஒயிட் கிரேவி அது. 2வது வந்து அதை கிரேவியாக நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். 3வது அதை வச்சுட்டு நம்ம இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணுறதே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில சமயம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஒயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், அது ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ரெட் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரெண்டுக்கு நடுவில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டாக ஒயிட் கிரேவி டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையானது வந்து முந்திரி பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஏலக்காய், இதான் வேணும். இது இப்போ போட்டு நான் தண்ணி ஊற்றி இதை ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் நான் பாயில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்ல ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி வந்தோடனே இதை சிம்மரில் வச்சுட்டு ஒரு 20-25 நிமிஷம், அதாவது அந்த முந்திரி மற்ற வெங்காயம்லாம் நல்லா குக் ஆகிடணும். அதுதான் அந்த ஸ்டேஜ் நம்ம பண்ண போகிறோம். அப்பப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் இந்த அழுக்கெல்லாம் மேலே வரும். இந்த முந்திரியில் இருக்கிறது நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணாலும் அதில் இருக்கிற கொதிக்கிறப்ப அந்த அழுக்கு வரும். இந்த ஸ்கம்மை வந்து அப்படியே ஒரு கரண்டியில் ரிமூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே இருங்க. இது சிம்மர்லேயே அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு 20-25 நிமிஷம் கொதிச்சு இப்போ தண்ணியெலாம் வற்றி இப்போ நல்ல ஒரு சாஃப்டாகிடுச்சு. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அந்த முந்திரி பார்த்தீங்கன்னா கையிலேயே நசுக்கிடலாம், அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போது ஒரு பர்ஃபெக்டான இந்த ஸ்டேஜில் குக்கிங். ஸோ இதை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே இதை ஒரு மிக்சியில், ஒரு ஹோம் பிளெண்டர்லையோ இல்லை மிக்சிலையோ வச்சு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்றேன் நான். அதாவது எந்த ஒரு சின்ன சின்ன இதுவுமே இல்லாமல் நல்லா அரைச்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரைச்சி இது இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு லம்ஸோ எந்த ஒரு பார்ட்டிகளோ இல்லை, ஒரே ஸ்மூத்தாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு, ஒரு க்ரீம் மாதிரி. ஸோ இதுதான் இந்த ஷாஹி பன்னீரில் இருக்கிற ஒயிட் கிரேவிக்குள்ள பேஸு. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஸ்டேஜ் 2க்கு போய் இந்த பேஸை வச்சு இதை கிரேவியை எப்படி குக் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பேன் எடுத்துகிட்டு அதில் நெய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த நெய் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு விழுதை போட்டு சாட்டை பண்ணுவோம். நம்ம அது வந்து வதக்குவோம். இப்போ கொஞ்சம் வதக்கி இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து அந்த பச்சை வாசம் போனோன்னு, அந்த ரா ஃப்ளேவர் போனோன்னே இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸை இதில் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேஸ் வந்து ஒரு நிமிஷம் நல்லா அந்த சூடாகி நல்லா குக்காகி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணதோட மிங்கிள் ஆகி நல்லா வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பால் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு கொதிச்சு வந்தோடனே எவ்வளோ பால் சேர்த்தமோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வேணும் இல்லையா, அதுக்காக இப்போ தண்ணி ஆட் பண்ணி
இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி ஓரளவு நல்லா பார்த்தீங்கன்னா அது கொதி வந்து நல்லா எல்லாம் சிம்மராக தான் இருக்கும். ஜஸ்ட் அழகாக கொதித்து கலரே மாறாது, அது ரொம்ப முக்கியம். ஸோ அடி பிடிக்காமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், பட்டர், இந்த வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டர் வந்து என்னென்னா நீங்கள் ஆட் பண்ணோடனே மைல்டு ஹீட்டில் தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து இப்போ டக்குன்னு வந்து அது கிளாரிஃபைடாக மாறாது. ஸோ ஸ்லோவாக தான் இது வந்து உருகும். அப்போது இந்த கிரேவிக்கு வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும். இந்த பட்டர் ஆட் பண்ணோன்னா ஒரு ஃப்ளேவர், ஒரு ஷைனிங் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஷைனிங் ஆகிரும். அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியே மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் பர்ஃபெக்டாக ஒரு கிரேவி, ஒயிட் கிரேவி ரெடி. இப்போ இந்த ஒயிட் கிரேவி வந்து நீங்கள் பண்ணி ஒரு 2-3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஈவினிங் டின்னருக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா மார்னிங்கே குக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம், கிச்சனுக்கு போகிற டைமில் உங்களுக்கு ஹெவி ஒர்க்காக தெரியாது. இது நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறப்போ கூட சைடில் உங்கள் இன்னொரு அடுப்பில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி பிளான் பண்ணுங்கள். கிச்சனில் வந்து எப்பொழுதுமே இந்த டிஷ்ஷை பண்ணுறப்போ கிச்சன் பிளானிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஸ்டேஜ் 2 முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்டேஜ் 3க்கு போயிடலாம். ஸோ இப்போது நம்ம ஸ்டேஜ் 3 வந்திருக்கோம். அதாவது கிரேவி பேஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதில் நம்ம அந்த பேஸ்லேருந்து நம்ம கிரேவி பண்ணி குக் பண்ணி வச்சிட்டோம். நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஆயில் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே நம்ம வச்சுருக்கிற ஹோல் கரம் மசாலா அதை ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், ஹோல் கரம் மசாலா யூஸ்வலாக 4-5 யூஸ் பண்ணுறோம். பட்டை, கிராம்பு, அதே மாதிரி இந்த பே லீஃப் இதெல்லாம் போட்டுக்கங்க, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு இப்போ அந்த ஹோல் கரம் மசாலா ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்தோன்னே அந்த வாசனையே தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு இந்த ஷாஹி ஜீரா, அதை போடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இதுதான் ஷாஹி ஜீரா. ஸோ இப்போ இந்த ஷாஹி ஜீரா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வதக்குங்க. ஸோ மெயினாக வந்து இந்த ஷாஹி ஜீரா யூஸ் பண்ணுறப்போ, இஞ்சி பூண்டு விழுறப்போ இந்த ஸ்டேஜில் இது ஒயிட் கிரேவி ரொம்ப முக்கியம். கருகாமல் பார்த்துக்குங்க, அதாவது கலர் மாறக்கூடாது. ஸோ அதனால் ஃப்ளேமை வந்து கண்ட்ரோலாக மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபைனல் வந்து நமக்கு அவுட் புட்டு கிரேவி ஒயிட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ சாட்டே பண்ணோன்னே எல்லாம் ஓரளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த ஒயிட் கிரேவி, ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் கிரேவி இதில் ஆட் பண்ணி, எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் ரிச் கிரேவி, அதனால் கொஞ்சம் தண்ணி எண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் ஃபுல்லாக எல்லாமே யூஸ் பண்ணிடுங்க. போட்டுட்டு இப்போ ஜஸ்ட் லைட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஓரளவு லைட்டாக ஹீட் வந்தோடனே லைட்டாக ஒரு கொதி வருது. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியே இதில் இப்போ ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக குக் பண்ண இந்த மீடியம் ஃப்ளேமில் இந்த கிரேவியில் இருக்கிற அந்த ஒரு ரா ஃப்ளேவர், அந்த பச்சை வாசம் போய் இந்த கிரேவி இப்போ குக் ஆகி அந்த கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் எப்பொழுதுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் எல்லா நம்ம வீடியோலையும் ஒரு டிப்ஸ் வந்து, பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் பன்னீரை டிஷ்ஷில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் வாட்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி க்யூப்ஸாக போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி க்யூப்ஸை, வார்ம் வாட்டரில் இருக்கிற க்யூப்ஸை பன்னீரை இப்போ இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், வெரி சாஃப்ட் பன்னீர். இப்போது பன்னீரை போட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அது ஒரு ஃப்ளேவர், இப்போ இந்த குக்கிங் ஸ்டேஜ்லேயே பட்டர் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த பட்டரும் சேர்ந்து கொஞ்சம் குக் ஆயிரும். ஸோ இப்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கரெக்டாக வந்திருக்கு, கலர்ஸ் கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில். இப்போது என்ன பண்ணுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமு, அதாவது எனி ஃப்ரெஷ் க்ரீம் அவைலபிளாக இருக்கு இல்லையா மார்க்கெட்டில், இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த கிரேவி பாருங்கள், ஏற்கனவே நம்ம ஒயிட் தான் இருக்குது, இப்போ நல்ல பிரைட் ஒயிட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வர மாதிரி ஒரு பிரைட் ஒயிட் கலர். ஸோ பர்ஃபெக்ட். இப்போ வந்து ஏலக்காய் பொடி லைட்டாக தூவுங்க. ஏன்னா அந்த ஏலக்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் கிரேவிலே போட்டு குக் பண்ணி அரைச்சிருக்கோம். பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபைனல் டச் வரத்துக்காக, அந்த மவுத் ஃபீல் கரெக்டாக வரணுங்கிறதுனால இந்த ஏலக்காய் பொடியை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சமயத்தில் சீசனிங் எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. எல்லாமே உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற பச்சை மிளகா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது தான். ஸோ அதனால் மற்ற ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ஷாஹி பன்னீர் ஒயிட் கலர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து அந்த ஒரு ரிச் ஃப்ளேவர் நான் குக் பண்ணுறப்ப எனக்கு தெரியுது. அது அந்த ஷாஹி ஜீராவோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா எனக்கு பியூட்டிஃபுல்லாக வருது. ஒரு பர்ஃபெக்ட் ராயல் மொகல் டிஷ்ஷுங்க இது, ஷாஹி பன்னீர் ஒயிட் கலர்லேயே. அதாவது நீங்கள் வந்து நினச்சிருந்தீங்கன்னா இந்த ஒயிட் கிரேவிலாம் வீட்டில் பண்ணி இதை கொண்டு வரது கஷ்டம்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் பொய்யாக்கிட்டு இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ராயல் டிஷ் ஒயிட் கிரேவியில் ஷாஹி பன்னீர் யூனிக் ஃப்ளேவர் ஷாஹி ஜீரா யூஸ் பண்ணி குக் பண்ணியிருப்போம். இதை இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ஒயிட் கிரேவி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அது ரெஸ்டாரண்ட்டில் தான் கிடைக்கும், அங்கே தான் போய் சாப்பிட நினச்சிங்கன்னா
அந்த மித்தெல்லாம் பொய்யாக்கிட்டு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒயிட் கிரேவி, அதாவது ஷாஹி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் அந்த ஷாஹி ஜீராவை யூஸ் பண்ணோம், யூனிக் ஃப்ளேவர். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் மசாலா எதுவும் யூஸ் பண்ணல. அதாவது நம்ம அதில் இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளேவரே நம்ம எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரோம் குக்கிங் ப்ராசஸில் தான் பார்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ஒயிட் கிரேவிஸ் ஜென்ரலாக குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியன் பிரெட்ஸ், அதாவது சப்பாத்தி, நான்ஸ், பரோட்டாஸ் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு கிரேவி அன்றைக்கி வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு சைடில் ஒரு அடிஷ்னல் கிரேவியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி புலாவ்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லா போகுங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து டிஷ் எப்படி பண்ணுறீங்க, ஒயிட் கிரேவி பிடிக்குதா, ரெட் கிரேவி பிடிக்குதா, எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிவிட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.